ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஆர்எஸ் பேசுகிறேன். எல்லோரும் எப்படிங்க? அல்ஹம்துலில்லாஹ் இருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு மாதத்தில் 2000 சேமிக்கிறது எப்படி, அதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு மாதம் அதாவது 30 நாளில் ரூ. 2000 சேமிக்கிறது எப்படி, அதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். எதுக்கு இந்த கான்செப்ட் எடுத்தேன்னா, கான்செப்டில் இந்த வீடியோ எடுத்தேன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு அனுபவம் இருக்கும், பாடம் இருக்கும். அதாவது நான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம், இப்படி சேவ் பண்ணோம்னா நம்ம ஈஸியாக ஸ்கூல் ஃபீஸும் கட்டலான்னு சொல்லி நான் தமிழில் கொடுத்துருக்கேன். என் பொண்ணை யூகேஜியில் சேர்க்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் போகலான்னு சொல்லி போய் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட கேட்டால், நான் போய் எப்பயும் போல் ஒரு யூகேஜி தானே, ஒரு ரூ. 10 12 இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் அசால்ட்டாக கேட்டு அட்மிஷன் போட்டு வரலான்னு சொல்லி போனேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போய் ஃபீஸ் கேட்டோன்னே தான் தூக்கி அடிச்சிச்சு பாருங்கள். எல்கேஜிக்கே 26,000 வேன் ஃபீஸ் தனியாக அப்படின்னு சொல்லி டோட்டலாக ஒரு ரூ. 30 ரூ. 35 அந்த அளவுக்கு கொண்டு போயிடுறாங்க. சாதாரண யூகேஜி, அதாவது அங்கே என்ன சொல்ல போகிறாங்க, ஏபிசிடி தான் சொல்லித்தர போகிறாங்க. அந்த யூகேஜிக்கே இப்போ ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25,000 26,000 கேட்குறாங்க. தூக்கி அடித்ததுக்கப்புறம் தான் இனிமேல் நம்மளும் சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு பிளான் பண்ணி அதுக்கப்புறம் சேவ் பண்ண ஆரம்பித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு உங்கள் குழந்தைகளை படிக்க வைக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேவிங்ஸ் பண்ணணும். சேவிங்ஸ்னால் சும்மா சாதாரணமாக கிடைக்கிற காசு என்றைக்கோ 2 நாளைக்கு ஒரு நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு தடவை இல்லாட்டி 10 நாளைக்கு ஒரு தடவை கையில் கிடைக்கிற காசை நம்ம சேவ் பண்ணக்கூடாது. நமக்குள்ளே ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் சேவ் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதம் இந்த 1 இயரில் நம்ம இவ்வளோ சேவ் பண்ணிடணும், இந்த 6 மாதத்துக்குள்ளே நம்ம சேவ் பண்ணி இதை வாங்கணும் அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே நம்ம செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணி நமக்குள்ளே ஒரு கோல் வச்சு ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் சேவ் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி நான் கோல் எடுத்தது தான் 2000 முதல் ஸ்டார்டிங்கில் ஃபிக்ஸ் பண்ணேன். அது போக போக அப்படியே எனக்கு பழகி இன்னும் அதிகமாக சேவ் பண்ணுற அளவுக்கு மோட்டிவேட்டட் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கையில் கிடைக்கிற காசை சேவ் பண்ண ஆரம்பித்து பாருங்கள். இப்போ நம்ம எடுத்திருக்க டேஸ் 30 டேஸ், அதாவது ஒரு மாதம். சேவிங்ஸ் டெய்லி சேவிங்ஸ் அமௌண்ட் நமக்கு எவ்வளோ, நம்ம குடும்ப செலவு எவ்வளோ, நம்ம எவ்வளோ சேலரி வருது, நம்ம எவ்வளோ செலவாகுது நமக்கு தான் தெரியும். அதனால் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அமௌண்ட் போட்டுக்கலாம். இப்போ எனக்கு என் கையில் எவ்வளோ கிடைக்குமோ அந்த அமௌண்ட்டை நான் போடலாம். இப்போ டெய்லி சேலஞ்சு ரூ. 4 இன்க்ரீஸ் பண்ணி நம்ம சேவ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம 30 நாளுங்கிறனால டே 1 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். டே 1 ரூ. 4 எடுத்து வைக்கணும். டே 2 ரூ. 8, டே 3 ரூ. 12, டே 4 ரூ. 16, டே 5 ரூ. 20, டே 6 ரூ. 24, டே 7 ரூ. 28, டே 8 32, 36, 40. மொதல் 10 நாளைக்கு ரூ. 4 நம்ம இன்க்ரீஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சோம்னா நம்ம கையில் 10 நாளில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னா ரூ. 220 இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி அடுத்த 11ஆவது நாள் இதே ரூ. 4 நம்ம இன்க்ரீஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கிட்டே வந்தோம்னா 20ஆவது நாள் நம்ம ரூ. 80 எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். அதை மொத்தம் டோட்டல் ரூ. 620 வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம ரூ. 4ங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 10 டேஸ் எடுத்து வைக்கிறது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா அது ரூ. 50 முடிஞ்சிருது. போக போக கொஞ்சம் காசு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கனால நமக்கு அமௌண்ட் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம கையில் காசு இல்லாத மாதிரி இருக்கும். அதனால் நம்ம என்ன செய்யணும்னா இப்போ ஒரு நாளைக்கு ரூ. 100 கிடைக்கும், ஒரு நாளைக்கு கிடைக்காம கூட இருக்கலாம். அந்த ரூ. 100 நம்ம கிடைக்கிற அன்னைக்கு ரூ. 60 ஒரு டிக்கும் ரூ. 40 ஒரு டிக்கும் நம்ம போட்டு வச்சிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு 21ஆவது நாள்லேருந்து 30ஆவது நாள் வரை நம்ம 84, 88, 92, 96, 100, 104, 108, 112, 116, 120 அப்படி நமக்கு அமௌண்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். இதை நம்ம மாதம் முதல்லையே இந்த காசு அமௌண்ட்டை நம்ம எடுத்து வச்சிடணும். அப்படி எடுத்து வச்சா மட்டும்தான் நம்மளால் போட முடியும். ஏன்னா லாஸ்ட் மந்தில் நம்ம கையில் காசு இருக்காது. அதனால் இதை டே 21ல் இருக்கிறத நம்ம அவங்கவுங்க சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். டே 21ங்கிறத 1ஆ கன்வெர்ட் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம். 1ஆம் தேதிக்கு மொதல் ரூ. 84, ரூ. 100,
104 அப்படி கூட நம்ம எடுத்து வச்சுட்டு, லாஸ்ட் டேட்டுக்கு வந்து 20ஆம் தேதியிலேருந்து நம்ம ரூ. 4 ரூ. 8 வந்து கம்மியான அமௌண்ட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்படி இந்த லாஸ்ட் டேட்ல வரது வந்து ரூ. 1020 நம்ம எடுத்து வைக்கணும். என்னால டெய்லிலாம் சேவ் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க, 10 நாளைக்கு ஒரு தடவையா கூட இந்த அமௌண்ட்ட வந்து நம்ம எடுத்து வைக்கலாம். இப்படி நம்ம சேவ் பண்ணோம்னா, நமக்கு கிடைக்கிற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, 220, 620, 1020 டோட்டலா வந்து நம்ம ரூ. 1860 வந்துரும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ஒரு உண்டியல் சேவிங் சில்லறை சேவிங்ல ஒரு ரூ. 140 நம்ம சேவ் பண்ணோம்னா, நமக்கு 1 மாசம் வந்து கிடைக்கிற அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 2000 கிடைக்கும். அந்த ரூ. 2000 நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா, 24,000 வருது. அந்த 24,000 நம்ம ஒரு ஆர்டியா போட்டு நம்ம கையில இருந்தா செலவழிச்சிருவோம். ஏன்னா எப்படியா இருந்தாலும் ஏதோ ஒரு ஆப் பார்க்குறோம், ஏதாவது ஒரு மீஷோ, ஃப்ளிப்கார்ட்ல போனோம்னாலே போதும் நம்ம கையில இருக்க காசு பார்ப்போம் ஒரு ரூ. 100 ரூ. 200 தானே இது கூட ரூ. 200 கூட தானே அடுத்து சேவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசு வந்து மாற ஆரம்பிச்சிடும். அதனால வந்து ஆர்டிங்கிற 1 இயர் ஆர்டியில் நம்ம போய் டெபாசிட் பண்ணிட்டோம்னா, அதை கன்ஃபார்மாக நம்மளால வந்து எடுக்கவே முடியாது. பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி தான் நம்ம எடுக்கிற மாதிரி வரும். அந்த மாதிரி நம்ம போட்டோம்னா நமக்கு வந்து பணமும் சேவ் ஆகும். ஸ்கூல் ஃபீஸும் வந்து பிள்ளைகளுக்கு ஈஸியாக நம்ம கட்டுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஐடியாவை இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.